ஏமாந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது. கடந்த ஆட்சி ரொம்ப அதிகமா இருந்தது. 30 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சார். 30, 40, 50 வாங்கினாங்க. ஆனா இப்ப இல்லன்னு ஒரே படம் இருந்தா சார். தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குறான். என்ஓசி இலவசமா தேடி கொண்டு அமைச்சர் கொடுத்தார் என்பது உண்மையிலே வரலாற்றுல முதல். எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியாதுன்னு சொன்னா நம்பாதீங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். அவனை தூக்கி வெளில போ, கெட் அவுட்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி நிக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் என்ற மாமனிதர் என்ன பண்ணா அந்த லீக்கேஜ் க்ளோஸ் ஆகுமோ, என்ன பண்ணா இவங்க கவலைப்படாம இருப்பாங்களோ அதை பண்ணுங்க. எங்கேயும் லஞ்ச லாவணியம் வேணாம். என்னங்க வாழ்க்கை, 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாதுங்க. முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. உங்க ஸ்கூல்ல சேரட்டுமே. அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்க வீட்டு பிள்ளைகள் தான். அந்த ஒரு அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் அங்க கொஞ்சம் வராங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்காக அதை கன்சிடர் பண்ணுங்க. இது அமைச்சர்கள் உங்க சகோதரர் நான் கேட்கிறேன், பண்ணுவீங்களா? நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஏன் சார் காசு கிட்ட மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில் குழந்தையின் தலையில தானே போய் விடும். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் 1 ரூபா நீங்க தர வேண்டாம். எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்க அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த டிராமாலாம் எங்கிட்ட பண்ணாதீங்க. புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க? நீங்க சம்பந்தமே. ஒரு நிமிஷம், முதல் கேள்வி 3வது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல, அதை பார்த்து கேட்கறீங்க. ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்க போடுங்க, ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு. நீங்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து. நீங்க கேட்க ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க. அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன். அதே நேர்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆதவ அர்ஜுன் லாட்டரி மாட்டின் மருமகன், பிசிகேல இருக்காரு, முக ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க போராட்ட பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் பேசுங்க. கும்மிடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக இவ்வளவு பணம் போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார். மின்வெட்டை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு அருகதையே இல்லை. ஏனென்றால் மின்வெட்டு என்பதை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியதே திமுக ஆட்சிதான். திமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு மின் குறை மாநிலமாக ஆக்கப்பட்டு தமிழ்நாடு இருளில் தள்ளப்பட்டது. மீண்டும் 2011 3வது முறையாக நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது திமுக விட்டுவிட்டு சென்ற கடன் சுமை, திமுக விட்டுவிட்டு சென்ற மின்வெட்டு என்ற நிலைமை, இவற்றோடு பகீரத முயற்சி செய்து போராடி இப்பொழுதுதான் நிலைமையை சரி செய்திருக்கிறோம். எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்க அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த டிராமாலாம் எங்கிட்ட பண்ணாதீங்க. புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க? நீங்க சம்பந்தமே. ஒரு நிமிஷம், முதல் கேள்வி 3வது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல, அதை பார்த்து கேட்கறீங்க. ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்க போடுங்க, ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு. நீங்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து. நீங்க கேட்க ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க. அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன். அதே நேர்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆதவ அர்ஜுன் லாட்டரி மாட்டின் மருமகன், பிசிகேல இருக்காரு, முக ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க போராட்ட பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் பேசுங்க. கும்மிடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக இவ்வளவு பணம் போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி வந்த உடனே கையில கொடுத்துட்டாரு. எதுக்கு கொடை பிடிக்கணும்னு உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது 9 கிரகங்களின் உச்சம் பெற்ற ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார்னா
4 ஆண்டு காலம் வராத கோடை வெயில் கடைசி தேர்தல் வரும்போது மட்டும் வரும். இதுதான் மேட்டூர் டேம்ல இருக்க அந்த 40 டிஎம்சி தண்ணி குடி தண்ணீருக்காக நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் அந்த மேகதாட்டு அணையை கட்டிவிட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அந்த குடி தண்ணீர் கூட நம்ம மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம மேகதாட்டு அணையோ எந்த ஒரு கட்டுமான பணியோ கர்நாடக அரசு கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்துக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னி வரைக்கும் இயக்குனர் அட்லி அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதுல ரொம்ப கிறிஸ்பா இருக்கணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசேகரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? குட்டு குட்டுன்னு ஓட்டாரு. இப்ப நாங்க ஒரு 40 பேர் இங்க நிக்கிறோம். இப்ப எங்களுக்கு இங்க இருந்து அவங்க 2 பேர் பேசிக்கிறது மட்டும் தான் தெரியுது. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. நான் இருந்து டப்பிங் பண்றேன். பார்த்தா ஏதோ அப்படின்றாரு. தளபதி என்ன பண்றாரு, அவரை தோல்ல தட்டுறாரு. கைலாமணி நெஞ்சு அப்படி தொட்டு தொட்டு பேசுறாரு. கேட்கறாங்க அண்ணா என்ன நடக்குது? நான் சொல்ல, டேய் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்டா, பெருசா ஏதோ பண்ணிட்டான்டா. அவன் நண்டா எழுதிங்க நானா தொட்டு பேச பாரு, நெஞ்ச தொட்டு தொட்டு பேசுறாரு. என்ன என் நெஞ்சில நீ குடியிருக்கன்னு சொல்லியிருக்காரா அவங்களாம் சொல்லி. இப்ப இவர் வந்தோடனே எல்லாரும் கேட்கறோம் என்ன சொன்னாரு இப்படின்னே நான் சொல்லுவேன். ரொம்ப பாராட்டிட்டாருங்க, பயங்கரமா பாராட்டிட்டாரு. சரி ஒரு 40 பேர் 20 பேர் ஆனாங்க. இப்ப திரும்ப கேட்கறோம் சரி என்ன சொன்னாரு? ஐயோ அதை எப்படி நான் சொல்லுவேன், ரொம்ப பாராட்டிட்டாரு. அது நீ கேட்காதீங்க கூச்சமா. எல்லாம் போய் கடைசி 5 பேர் பக்கத்துல ஆல்ரெடி பட்டியார் தேநீர் கடைக்கு போய் டீலாம் சாப்பிட நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சொன்ன மணி நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு என்ன சொன்னாரு? நீ கூப்பிட்டாருனே கிட்ட போனேன், ஒரு டிபேட்ல பார்த்தேன் நீ என்ன மரியாதை இல்லாம எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்து தெரிஞ்சு பேசுற அப்படின்னாரு. இன்னொரு வாட்டி அப்படி பேசினா உன்னை தூக்கிடுவேன் தோல்ல தட்டினாரு. இல்ல தலைவா உங்களை பத்தி தப்பா பேசும்போது எனக்கு கோபம் வந்துருச்சு, அதனால கோபத்தின் வெளிப்பாடு என் நெஞ்சு அப்படியே வெடிச்சிச்சு. நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது, உள்ளே வச்சுக்க, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு திட்டிருக்காரு ஃபுல்லா. அவன் சொல்றதை கேட்டு எனக்கு அவர் சொல்றதை கேட்டு ஆடி போச்சு. ஏன்பா இவ்வளவு திட்டிருக்கிறாரு, அப்புறம் ஏன்பா பாராட்டாரு? இல்லைன்னா அப்புறம் பாராட்டாரு சொன்னா தானே நமக்கு கெத்தா இருக்கும். ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், எதுக்கு திட்டினாரு? திமுகவையும் அதிமுகவையும் திட்டினதுக்காக ஒரு மனுஷன் கூப்பிட்டு திட்டுறது அப்படிலாம் நாகரிகம்லாம் பேசான்னு சொன்னா இவரை விட நாகரிகமான மனிதனை நீங்கள் எங்க பார்க்க முடியும் உலகத்திலே?